தினமொரு வசனம். சங்கீதம் 78 வசனம் 5. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இன்றைய நவீன சமுதாயத்தில் நிம்மதி இழந்தோர்களும் வாழ்க்கை ஒளியினை இழந்து இருளில் சிக்கிக் கொண்டவர்களும் ஏராளம். உடைந்த குடும்பங்களும் விவாகரத்துக்களும் ஏராளம். ஒழுக்கமின்மைகளும் கட்டுப்பாடின்மைகளும் ஏராளம். காரணம் என்ன? கல்வியின்மையா, அறிவின்மையா, ஞானமின்மையா? இல்லவே இல்லை, நல்ல இதயமின்மையே காரணம். பண்புகளை வளர்க்காமல் அறிவினை மட்டும் வளர்த்து என்ன பயன்? இதயத்தை கட்டுக்கோப்பாக வைக்காமல் மூளையை கூர்மைப்படுத்தி என்ன பயன்? நல்ல வாழ்க்கைக்கு நல்ல இதயமே அவசியம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று ஒரு பழைய சினிமா பாடல் உண்டு. ஆனால் அறிவு வளர்ச்சியும் சரீர வளர்ச்சியும் இணைந்து விட்டால் அது மட்டுமே வளர்ச்சி ஆகிவிடாது. அவனுடைய இதய நிலையும் போதிய வளர்ச்சிகளை காண வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் அறிவு வளர்ச்சி அதிகம். குறிப்பாக வாலிப சமுதாயத்தினருக்கு அறிவு வளர்ச்சி நன்றாக உள்ளது. ஆனால் ஒழுங்கு நிலைகளில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். நல்ல கல்வி அறிவும் ஞானமும் இருந்தாலும் இதயம் பண்படாதவரை அவைகள் ஒரு மனிதனை சரியான பாதையில் நடத்திட இயலாதவைகளே. பல பெற்றோர்கள் பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சி நிலையில்தான் அதிக கவனம் செலுத்துகின்றார்களே அன்றி அவர்களுடைய இதயம் பண்பட ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளின் மூளையை கூர்மைப்படுத்த அதிக முயற்சி செய்து இதயத்தை இருளடைய விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய சமாதானமான வாழ்க்கைக்கு அவனுடைய மூளையை விட இதய நிலைதான் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. சாலமோன் மிகுதியான அறிவும் ஞானமும் உடையவன். ஆனால் அவைகளை கொண்டு அவனால் ஒரு திருப்தியான வாழ்க்கையை காண முடியாமல் இறுதியில் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்றான். ஏனென்றால் இதயத்தில் தேவ ஐக்கியம் இல்லை. அங்கே தேவனுடைய ஆளுகையோ செயல்களோ இல்லை. எனவே பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து அறிவை மட்டுமே ஊட்டாமல் அவர்களின் இதயம் நற்பண்புகள் நிறைந்ததாக மாறும்படியாக தேவ பக்திக்கு ஏதுவான நற்போதனைகளை ஊட்டவும் அதிக சிரமம் எடுக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்று நல்ல நற்குணங்கள் பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.